உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். சித்திரை விசு, அதாவது நம்ம சித்திரை 1ஆம் தேதியை எப்படி சிறப்பாக கொண்டாடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகிற்கு ஒளி கொடுப்பவர் சூரியன். அது மட்டும் கிரக மண்டலத்தில் நிலையாக ஒரு இடத்துல இருப்பவர் அவர் தான். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகள் இருக்குது. பஞ்சாங்கம் கணித்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஆண்டுக்கு எப்படி அமையும் அப்படின்றத வெண்பாக்கள் எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் பிறக்கும் ஆண்ட தமிழ் புத்தாண்டு என்று தமிழகத்தில் விசு தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க. கேரளத்தில் விசு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் சித்திரை விசு விழா கொண்டாடப்படுறாங்க. மேசம் முதல் மீன ராசி வரையில் இருக்க 12 தமிழ் மாதங்களுக்கும் சஞ்சரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் இதில் முதல் ராசியான மேசத்துக்கு வரும்னால தான் நம்ம கொண்டாட வேண்டாமா அப்படின்றத தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாங்கங்களில் இதை மேட மாதன்று சொல்லுவாங்க. இது தமிழில் சித்திரை அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சேர்த்து சொல்லியிருக்காங்க. சூரியன் ரிஷபத்துக்கு மாறும்போது வைகாசியும் மிதுனத்துக்கு மாறும்போது ஆணியும், இவ்வாறு 12 மாதங்களுக்கு 12 ராசியில் பெயரை வச்சு 6 மாதம் கடந்து 7வது ஐப்பசியில் துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை துலா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி விசுன்னு சொல்கிறாங்க. இதற்கு விசுன்னு பட்டமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஆண்டு 12 மாதங்கள் முதல் சித்திரைக்கான விசு சித்திரையில் அடுத்த 6 மாதங்களுக்கான விசு ஐப்பசிலையும் துவங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதங்களுக்கு விசு அப்படின்னு பெயர் வைத்த காரணத்தை தெரிஞ்சுக்குவாங்க. விசு அப்படின்னா சமமாக அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஒரு தமிழாண்டு சித்திரை முதல் புரட்டாசி வரை ஒரு பாகமாகவும், ஐப்பசி முதல் பங்குனி வரைக்கும் ஒரு பாகமாகவும் சம பங்கு கொண்டதாகவும் பிரிச்சிருக்காங்க. இதில் சித்திரை கோடை துவக்கம், ஐப்பசியில் குளிர் துவக்கம் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த 2 விசு நாட்கள்லுமே புனித நீராடல் முக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அகத்தியர் கமண்டலத்தில் எடுத்து வந்த நீரை குடகு மலையில் வைத்திருந்த போது காகம் வடிவில் வந்த விநாயகர் அதை தட்டி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் அப்போ கீழே சரிஞ்சு தண்ணீர் ஓடி அது காவேரி ஆறா பெருக்கெடுத்து பாஞ்சு கமண்டலத்திலேருந்து எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியரை சொல்கிறாங்க. கொஞ்சம் நீர் மட்டும் மீதி இருந்ததுனால அதை பொதிகைக்கு உச்சியில் ஊற்ற அது தாமிரபரணி ஆனது அப்படின்னு ஒரு புராண கதையில் இருக்குது. இதில் இப்படி அர்த்தம்லாம் புதஞ்சிருக்கு அப்படின்றதே சித்திரை முதல் தேதியில் தாமிரபரணி லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடுறாங்களாமா. ஐப்பசியில் துலா ஸ்நானம் செய்ய காவேரிக்கு செல்கிறாங்க அப்படின்னு பக்தர்கள் நமது முன்னோர்கள் செயல்களில் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப குரோதி தமிழ் புத்தாண்டு பிறகு தமிழ்நாடு 38வது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்குது. நம்ம குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிறோம். நன்றி.